இது போன்ற பேரழிவின் காரணமாக தான் இந்த குடி, இந்த போதை, இந்த மது பழக்கம் வந்து வேணாம், இந்த மதுவே வேணாம் அப்படின்ட்டு நெறைய பேர் இந்த இடத்துல வந்து போர்க்கொடி தூக்குறது. இதை தாண்டி அரசும் இதுல வந்து பூரண மதுவிலக்கு இத்தனை கடைகள் தான் ஓப்பன்ல இருக்கணும் அப்படின்ட்டு இதனால தான் அவங்களும் இனிஷியேட் எடுக்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்றதால தான் இந்த மதுவை வந்து வேணான்னு சொல்றது. என்ன நடந்திருக்குன்றத உங்ககிட்ட வந்து டீட்டெயிலா ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஆனா ரொம்ப மனசு கஷ்டப்பட போறீங்க. என்னடா இந்த மது இந்த அளவுக்கு மனுஷங்கள வந்து மிருகமா மாத்துமா அப்படின்ற ஒரு நிலைக்கு அந்த தாட்ஸ்க்கு நீங்க வந்து தள்ளப்படுவீங்க. ஆக்சுவலா நம்ம ஈரோடு மாவட்டத்துல இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையத்துல இருக்கக்கூடிய பிச்சாண்டபாளையம் அப்படின்கின்ற ஒரு கிராமம் இருக்கு. அத வந்து அமுதா மற்றும் தங்கராஜ் அப்படின்கின்ற ஒரு தம்பதிங்க. இவங்களுக்கு வந்து 17 வயசுல ஒரு பையன் வந்து இருக்கிறான். 8 வயசுல ஒரு பெண் குழந்தை என்பது இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ லவ் மேரேஜ் பண்ணவங்க இப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா? எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை வந்து நடந்திருக்கு தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. அதாவது தங்கராஜ் அப்படிங்கிற அந்த நபர் வந்து அப்போ கல்யாணம் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து அமுதாவை வந்து ரொம்ப அடிச்சிருக்காரு. சும்மா டிஸ்டர்ப் பண்றது, வீட்ல தினமும் குடிச்சிட்டு சண்டை போடுறது, குழந்தைங்க கிட்ட வந்து சண்டை போடுறது அப்படின்ட்டு இது போன்ற இந்த ஈவென்ட்ஸ் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. 20 வருஷமா அவங்க வந்து இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பதாக செய்தி ஊடகங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாத்துக்கோங்க அவங்க எவ்வளவு பெரிய ஒரு நரகத்தை வந்து அனுபவிச்சிருப்பாங்க. அந்த குழந்தைங்களும் சரி, அமுதா அமுதா அப்படிங்கிற அந்த பெண்ணும் சரி. ஸோ அதை நீட்சியாக இப்போ என்ன நடந்திருக்காங்க, ரீசெண்டா தங்கராஜ் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்லா குடிச்சு புட்டு போன மே 13ஆம் தேதி வந்து அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு திருப்பியும் சண்டை எப்பயுமே போடுற மாதிரி சரியான ஒரு சண்டையை வந்து போட்டிருக்காங்க. அதுல வந்து கோவம் அடைஞ்ச அமுதா அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர் வந்து குடிப்பார் இல்லையா, அந்த மதுவை அந்த சரக்கை வந்து இவங்க ஃபுல்லா குடிச்சிட்டு அந்த நைட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவரை வந்து அருவா எடுத்து ரொம்ப பயங்கரமா தாக்கியிருக்காங்க. முகத்திலேயே வந்து தாக்கியிருக்காங்க. அதுல வந்து நிலை குலைந்து அவர் வந்து இறந்து போயிட்டாரு. அப்படி இறந்து போனவருடைய உறுப்பு அறுத்து சாக்கடையில வந்து வீசியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து எவ்வளவு கோவம் வந்திருக்கும், அவங்க வந்து எவ்வளவு ட்ராமாஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு இப்போ சோசியல் மீடியால வந்து நிறைய பேர் வந்து பேசிட்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ போலீஸ் வந்து அமுதா அவர்கள் மேல வந்து வழக்கு பதிவு செஞ்சு ஸோ இப்போ அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. அப்பா இறந்துட்டாரு, அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த 2 குழந்தைங்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு அழியுது அப்படின்ற ஒரு காரணத்துக்கு மதுதான் அப்படின்ற அந்த காரணம் வந்து நிக்குது பாத்தீங்களா? இது வந்து ரொம்ப கொடுமையா இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து மதுவை பற்றி ஆக ஊகன்ட்டு ஒரு சிலர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு திருந்துங்க. மது வந்து ரொம்ப மோசமானது. அது வந்து அடிக்ட் ஆக்கிடுச்சுன்னா கண்டிப்பா குடும்ப சூழ்நிலை என்பது ரொம்ப மோசமா மாறும். அதே சமயத்துல இந்த மதுவால் ஏகப்பட்ட விளைவுகள் இருக்குங்க. குடிச்சு புட்டு எங்கன்னா போயிட்டு விழுந்தா அந்த குடும்பமே நிர்கதியாகி நிற்கும். அவர் ஒருவரால ஒரு குடும்ப தலைவன் குடிச்சிட்டு எங்கன்னா போய் விழுறாருன்னா அந்த குடும்பத்தை யாருங்க பாத்துப்பாங்க? ஸோ சரக்கு எந்த ஒரு விதத்திலையும் நல்லது தராதுன்றது வந்து இதுலயே லிட்டரலா தெரியுது இல்ல. தயவு செஞ்சு இந்த குடிப்பழக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வாங்க. ஸோ வாழ்க்கை சிறக்கும். அதை விட்டுட்டு குடிப்பழக்கத்திலேயே ரொம்ப முழுங்கி கிடந்தாங்கன்னா கண்டிப்பா அதோடைய எதிரொலி என்பது ரொம்ப மோசமாக இருக்கும். அது வந்து எப்படி சொல்றது, ஒரு நற்பெயரும் கிடையாது, குடும்பத்துக்கும் நல்லது கிடையாது. அப்புறம் எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல வந்து சொல்ல தோணுது. தயவு செஞ்சு இந்த குடிப்பழக்கத்தை மட்டும் விட்டுடுங்க. ஸோ இதை இப்போ லைட்டா டச் எடுக்கிறவங்க கூட சுத்தமா இதை வந்து மறந்துருங்க அப்படின்ட்டு தான் என்னுடைய சைட்ல இருந்து அட்வைஸ் பண்ண முடியும். இந்த சம்பவத்துல அந்த 2 குழந்தைகளை நினைக்கும் போது உண்மையாக பாவமா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனை குடும்பங்கள் தெரியுமா? இப்போ நியூஸ்ல வந்தது இந்த ஒரு குடும்பம். இதை தாண்டி நியூஸ்ல வராம எத்தனை குடும்பங்கள் இந்த இடத்துல வந்து சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா? இந்த மது பழக்கத்தால், இந்த போதை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையால் மனுஷனை வந்து மிக மோசமான ஒரு நிலைக்கு வந்து தள்ளி விட்டுருங்க. போதை அப்படிங்கிற விஷயம் அது வந்து வெறும் மது பழக்கம் மட்டும் கிடையாது. இதை தாண்டி இன்னும் நிறைய இருக்கு இல்லையா, இந்த கஞ்சா கிஞ்சா அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் மனுஷனை வந்து மனுஷனாக இருக்க விடாமல் அது வந்து ஒரு மிருக நிலைக்கு வந்து தள்ளிவிடும் அப்படின்ற அந்த உண்மை நிதர்சனமானது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அந்த ட்ராப்ல வந்து விழுந்துடாதீங்க, வாழ்க்கையை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த இடத்துல வந்து எல்லா மனிதர்களும் ஒவ்வொரு விஷயத்துல வந்து ரொம்ப திறமையா இருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு குடிப்பழக்கத்துக்கோ ஏதோ ஒரு போதை பழக்கத்துக்கோ அடிமையாகி சீரழியக்கூடிய இந்த விஷயத்தை வந்து பார்க்கும்போது உண்மையாவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நம்ம எனிவேங்க இந்த இடத்துல வந்து அரசு பூரண மதுவிலக்கு இத்தனை ஒயின் ஷாப்பை மூடிட்டாங்க, இத்தனை ஒயின் ஷாப்பை வந்து திறந்து வச்சிருக்காங்க அப்படின்ட்டு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுத்தாலும் இந்த இடத்துல வந்து மாற வேண்டியது நம்ம பொதுமக்கள். நம்ம தான் ஒரு விழிப்புணர்வுக்கு வர வேண்டும், ஒரு தெளிவுக்கு வர வேண்டும். ஐயோ இதை குடிச்சா இவ்வளவு பிரச்சனை வருமா, நெருப்பனா சுடதானே செய்யும் அப்படின்ற அந்த கிளாரிட்டிக்கு வரணும். தப்புனா தப்பு தான், அது பிரச்சனை வருதுன்னா அது பிரச்சனை தான். அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம தான் ஆபத்துல இருந்து கொஞ்சம் விலகி நிற்கணும். அதை விட்டுட்டு கவர்மெண்ட் ஒயின் ஷாப்பையே மூட மாட்டாங்க, நம்மளுக்கு எங்க போச்சு புத்தி அப்படின்ற அந்த விஷயத்தை தானே கேட்க தோணுது. இந்த இடத்துல வந்து நம்ம மாறாம எதுவுமே மாறாதுன்றது தான் இந்த இடத்துல நிதர்சனமான ஒரு உண்மை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய குடும்பத்துக்கு நம்ம மட்டும்தான், நம்மளுக்கு நம்ம மட்டும்தான். அதனால உங்க மேல நம்பிக்கை வச்சு நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த இடத்துல வந்து சாதிக்க வேண்டியது. அதை போய் பாருங்க. தயவு செஞ்சு இந்த குடிப்பழக்கத்தை மட்டும் அடிக்ட் ஆகாதீங்க அப்படின்ட்டு ஏன் சார்பா சொல்லிக்கிற. தயவு செஞ்சு இந்த குடிப்பழக்கத்தை மட்டும் விட்டுருங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நிறைய பேர் வந்து வெளிப்படையா தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த கமெண்ட் செக்ஷன்ல இருக்கக்கூடிய உங்களுடைய தாட்ஸ் என்ன, இங்க இருக்கக்கூடிய சமூக சிந்தனை என்னன்றது கமெண்ட் செக்ஷன்ல முக்கியமா உங்களுடைய வார்த்தைகளை வந்து பதிவு பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.